மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஜப்பான்ல நாகசாகில இருக்கிற கன்கஞ்சிமா தீவு. அதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கன்கஞ்சிமா தீவு ஜப்பானின் நாகசாகி அருகே இருக்கும் ஒரு தீவு தான் இந்த கன்கஞ்சிமா தீவு. இந்த பகுதிகளில் 1800களில் நிலக்கரி சுரங்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. பிரபல மிட்சுபிஷி நிறுவனத்தின் மூலம் இந்த சுரங்கத்தில் வேலை செய்ய மக்கள் தீவுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். 16 ஏக்கர் பரப்பிலான தீவு முழுக்க காம்பவுண்டு சுவர் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவமனைகள், வீடுகள், பள்ளிக்கூடங்கள் என அனைத்தும் கட்டப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடியும் வரை பணியாளர்கள் அனைவரும் கொத்தடிமை முறையிலேயே பணிபுரிந்து வந்தனர். 1960களின் முடிவில் சுரங்கம் மூடப்பட்டது. மக்கள் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசித்தவாறு வெளியேறினர். ஒரு வரலாற்று துயரத்தின் சாட்சியாக நீலக்கடலின் நடுவே காங்கிரீட் தீவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த கன்கஞ்சிமா. தனித்தனியாக மக்கள் வாழ்வது தீவல்ல, தனியாக கிடக்கும் நிலப்பரப்பே தீவு. இணைந்திருங்கள், இது வாழும் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வாழும் வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும், அதில் என்றென்றும் இன்பங்கள் நிறைந்திருக்கட்டும். நன்றி.